Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வு பணிகளை தொடங்கியுள்ளார். அவருடைய முதல் நாள் விண்வெளி வாழ்க்கை எப்படி இருந்தது பார்க்கலாம். Wow, what a ride it was. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா கடந்த 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். For three nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. அந்த தருணத்தை தேசமே கொண்டாடி மகிழ்ந்தது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் சுபான்ஷு சுக்லா தனது முதல் நாளை வெற்றிகரமாக கடந்துள்ளார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்தது முதல் 24 மணி நேரத்தில் அவரது செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. Pilot Subhanshu Shukla is the next one to come across, representing ISRO. It is his first space flight for Peggy Whitson, her return. 26ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்தார். அவரை சக வீரர்கள் வரவேற்றனர். And warm hugs all around. And applause breaking out here inside of. மாலை 6:30 மணி முதல் 1 மணி நேரம் சர்வதேச விண்வெளி மையத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தான அறிமுகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரவு 7:30 முதல் 9 மணி வரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சுபான்ஷு சுற்றி பார்த்தார். இரவு உணவுக்காக 1 மணி நேரம் வழங்கப்பட்டது. இரவு 10 மணி முதல் 11 மணி வரை பூமியிலிருந்து 28 மணி நேர பயண களைப்புடன் வந்த வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. புதிய வீரர்களுக்கு ஏற்படும் தலைவலியை போக்குவதற்கான சிகிச்சை சுக்லாவுக்கு அளிக்கப்பட்டது. இரவு 11 மணிக்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாசாவின் கட்டளை மையத்தை தொடர்பு கொண்டு தனது பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். தான் நலமாக இருப்பதாகவும் தன்னுடைய பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நாட்டு மக்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார். அதன் பின்னர் 8 மணி நேரம் தீவிர உறக்க நிலைக்கு சென்றார். பொதுவாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 8 மணி நேரம் கட்டாயம் தூக்கம் என்கிற நடைமுறை அமலில் இருக்கிறது. ஈர்ப்பு விசை இல்லாத சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உறங்குவதற்கு என ஏற்கனவே சுபான்ஷு சுக்லாவிற்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி காலை சுபான்ஷு சுக்லா தன்னுடைய உடலை சுத்தம் செய்வதற்கு 2 மணி நேரம் எடுத்துக் கொண்டார். மைக்ரோ கிராவிட்டி இருப்பதன் காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் வெற்றிட இழுவை கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. உடலை சுத்தப்படுத்திய பின்னர் காலை சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். 27ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவியல் ஆய்வை தொடங்கினார். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா தினமும் 2 முறை நாசா ஆய்வு மையத்தோடு தொடர்பு கொள்வார். ஒரு நாளைக்கு 1 முறை மருத்துவ பரிசோதனை, 8 மணி நேர உறக்கம், உடலை சுத்தப்படுத்த 2 மணி நேரம், சாப்பிடுவதற்கு 3 மணி நேரம் என அடுத்த 13 நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் சுபான்ஷு சுக்லாவிற்கான நேர அட்டவணை வகுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பூமியை ஒரு நாளைக்கு 16 முறை சுற்றி வரும் என்பதால் 16 சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் சுபான்ஷு சுக்லா பார்ப்பார். அவரது விண்வெளி அனுபவங்கள் இந்தியாவின் ககன்யான் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.